புரட்சி தமிழர் அவர்களுக்கு பிறநாள் முன்னிட்டு நடத்திய கிரிக்கெட் போட்டி இளைஞர் மன்றத்தில் நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு ஆர்எஸ் ராஜேஷ் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எங்கள் இளைஞர்கள் சார்பாக நடத்தின மேட்ச் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் எங்கேயுமே கிரவுண்ட் இல்ல இந்த பக்கம் கிரிக்கெட் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ். சில பேர் பாப்பா குடிக்கிறாங்க, பட் வெளியில ஸ்போர்ட்ஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி மெயின் செஞ்சு மாறிடும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த வாய்ப்பு கொடுத்துருந்த எப்படின்னா டீமா ஆடணும். டீமா ஆடி டீமா வின் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆடல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கம்மியா தான் அடிச்சோம். ஆனா லோவஸ்ட் ஸ்கோரே அதுதான். புதுல எல்லாம் பார்த்து இந்த 6 போல ஆனா நாங்க வின் பண்ணோம். அந்த 5 ரன்ல நாங்க வின் பண்ணி டீம் எஃபோர்ட் தான் சொல்றோம். அரசனில் இது போல கிரிக்கெட் என்ன வந்திருக்காங்களா? இதுவரை எதுவும் நடந்ததில்லை. இது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் வந்து அண்ணாமலை வந்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா திருவள்ளூர், ராயபுரம், பெரம்பூர் சுத்துமுட்டு எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 400 அப்ளிகேஷன் வந்து இந்த 400 அப்ளிகேஷன்ல வெறும் ஆர்கே நகர் மட்டும்தான் டிசைட் பண்ணோம். எல்லாம் டிசைட் பண்ணும்போது 150 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி 2 நாள் எத்தனை மேட்ச் நடத்தலாம் அப்படின்ற ஓடும்போது 82 மேட்ச் தான் நடத்தணும். 82 மேட்ச்சுக்கும் நம்ம டைம் கோஆர்டினேஷன் அந்த 82 மேட்ச் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டார்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது 1 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன நடக்குதுன்னா 4 மணி நேரத்துல மேட்ச் முடிச்சாங்க. அது ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த டீம் என்ன பண்ணாங்கன்னா இதை கண்டினியூ சொல்லிட்டே வரும்போது 120 டீம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அது 102 டீம் வந்து 102 டீம் எல்லாரையும் ப்ரீவ் பண்ண முடியல. நீங்க சென்னை சென்னைன்னு சொன்னீங்க, தமிழ்நாடு அப்படின்றது டாக்டர் பதிவு பண்ணாரு. ஐடி விங் ஸ்டாஃப் வந்து சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய கூட வந்து இடைச்செலவர் வந்து புரோடகர் மாவட்டத்தில் இருக்காரு. அவர்
சொன்ன வார்த்தை வந்து இதுவரையும் வந்து நீங்க முதலே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கிற மேட்சை இத மாதிரி பதிவு பண்ணி ஒரு கிண்ண சாதனை எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க போதை கலாச்சாரத்துக்குள்ள போகணும் பொதுச்செயலாளருடைய கூட்டு அவருடைய கூட்டின்படி அம்மாவுடைய தொகுதியில் அம்மாவுடைய தொகுதியில என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை உருவாக்கும் போது இந்த இவ்வளவு பெரிய நண்பர்கள் உறவுகள் நம்முடைய கழக தோழர்கள் நிர்வாகிகள் எல்லாருடைய பெரிய பங்களிப்பு குறிப்பா நண்பர்கள் நான் சொல்லும்போது வந்து இந்த ஒரு யாரையும் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் கோவிந்தர் அவர்களையும் இங்க வந்து பெரம்பூர் ஆகிய ரெண்டுத்துக்குமே வந்து எடப்பாடி போடுபட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இளைஞர்களை ஊக்குவிப்பது எப்படி இளைஞர்கள் 18 35 வயதுக்குள்ள எப்படி வந்து நமக்குள்ள வரணும் அப்படின்னும் போது அம்மாவுடைய திட்டங்கள் என்ன அம்மா விட்டு மானியங்கள் என்ன திருப்பி அதெல்லாம் எப்படி கிடைக்கணும் லேப்டாப் எப்படி கொடுக்கணும் சைக்கிள் எப்படி கொடுக்கணும் மாணவர்கள் திட்டங்கள் எப்படி கொடுக்கறதெல்லாம் இருக்கும்போது அதற்கான விழிப்புணர்வு அவேர்னஸ் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது பாலியல் வன்முறை இருக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்ற பொதுச்செயலாளருடைய கூட்டு அந்த ஒரே தாரகமாக முன்வைத்து 2 பொறுப்பாளர்களை முன்வைத்து ஒரு சாதனை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் டெவலப்மெண்ட் பண்ணணும் ஒரு எண்ணம் எனக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை வச்சிருக்கின்றோம். அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ராமநாதபுரத்திலிருந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைச்சராக இருந்தார். மாணவ செல்வங்களுக்கு ஏறத்தாழ 50 லட்சம் மடிக்கணினியை வந்து அவருடைய ஆதரவில் இருக்கும்போது நம்முடைய அரசு அவருடைய ஆதரவில் வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் பத்திரிகை சொல்லுவாங்க 50 லட்சம் மடிக்கணினி இப்ப இருக்கிற அரசு அதை கொடுத்துட்டாங்க கேட்டா இன்னமும் வந்து பூஜ்யமாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் திருப்பி கிடைக்கப்படணும். இந்த நேரத்தில் நம்ம அமைச்சர் வாயிலாக என்னுடைய பதிவு மாவட்ட நிர்வாகத்தினுடைய பதிவு மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக 100% வருவார். வரும் பட்சத்தில் அண்ணன் அவருடைய அவையை கண்டிப்பாக இருப்பீர்கள். அப்பொழுது எங்களுடைய மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டி இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டீம் எல்லாருமே ரொம்ப கடினமா சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கூடாதுனால இதை கண்டிப்பா ஒவ்வொரு மேட்சுக்கும் எல்லாருமே இருந்தோம் வார்த்தைகளை சொல்லுவோம். அதுல இந்த பெரிய 1200 பிள்ளைகள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குங்க. என்ன வாக்குறுதி அப்படின்னா நம்ம 100 ஏக்கர் இருக்கு பின்னாடி இருக்கு. அம்மா வந்து இருக்கும் போது 4.2 ஏக்கர் சுண்ணாம்பு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் நம்முடைய ஃபயர் சர்வீஸ் அந்த ஸ்கூல் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இடம் ஒதுக்குறாங்க. அம்மா சார்ந்த இடத்துல பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் வந்து மாறுதலா இந்த இப்ப இருக்கிற விடியாத அரசு செய்து முடித்து அதை கடப்ப போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாற்றம் சொல்லி அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுப்போம். ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுங்க. அந்த ஆப்ல வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணீங்க இது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க விலை இல்ல. இப்ப சொன்னாங்கல்ல சகோதர காசு கட்டணும் 1000 ரூபாய் கட்டணும் 1 மணி நேரத்துக்கு கட்டணும். அது விலை இல்லாத பண்ணி கொடுக்க வேண்டிய எடப்பாடி அரசு கடமை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள். ஆட்சி அந்த ஆட்சியாளர் முன்னிலையில் 100% நிறைவேற்றி தரப்படும். அத்தனை உணவுகளும் எப்பொழுதுமே வாலிபால் ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் கேரம் ஆகட்டும் எந்த ஸ்போர்ட்ஸ் எந்த ஆக்டிவிட்டி ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் அவரோடு உறுதியாக இருக்கும். இந்த நேரத்தில் சொல்லி இவ்வளவு நிகழ்ச்சியை சிறப்பித்த நம்முடைய இருவரும் பொறுப்பாளருக்கு நன்றியை சொல்லி நாங்க ரொம்ப வருஷமா இண்டோர்ல தான் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு பெருசா இன்னும் டோர்னமெண்ட் நடக்கல. ஃப்ரீ என்ட்ரி வச்சு ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாம இண்டோர்ல விளையாட முடியாது. இப்போ வந்து சார் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம 50,000 ரூபாய் பிரைஸ் கொடுத்து அது ரொம்ப பெரிய விஷயம். இண்டோர்ல வந்து ஆனா இதெல்லாம் 50,000 ரூபாய் யாரும் கொடுத்தது இல்லை. செகண்ட் பிரைஸ் வேற 25,000 ரூபாய். ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப நன்றி சார். படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம்
அந்த மடிக்கணினி இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் வின் பண்ணி ஜெயிச்சு கொஞ்சம் மடிக்கணினிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சார். MPD 11s வாங்குறாங்க. தேர்ட் பிரைஸ் வந்து 10,000 ரூபா. ரைஸ் மணி மட்டும் கையெடுங்க கொஞ்சம். ஃபோர்த் பிரைஸ் நான் NSK. செகண்ட் பிரைஸ் செந்தில் சிசி பிரைஸ் மணி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெஸ்ஸி விக்கி வாங்குறாங்க. 50,000 பிரைஸ் மணி. மெர்சி விக்கி அணிக்கு ரூபாய் 50,000 பரிசினை மணிகண்டன் அவர்களுக்கு சால்வனைத்து கொஞ்சம் லாங் போய் கவர் பண்ண ஓகே ஓகே வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வடகிழக்கு வடசென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த டர்ஃபிலே முதலாக தமிழ்நாட்டிலே யாரும் நடத்தாத அளவுக்கு இந்த 2 தொகுதிக்கும் பெரம்பூருக்கும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இப்பொழுது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு டூர்னமெண்ட் நடத்தி இதை சிறப்பாக இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மிக சிறப்பாக 120 டீம்கள் குழுவாக இணைந்து இங்கே விளையாட்டை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு ஒரு மெஸ்ஸி விக்கி என்று சொல்லக்கூடிய அணிக்கு 50,000 பரிசு தொகையும் அவர்களுக்கு நிறைய பாராட்டு கடிதங்களும் கொடுத்திருக்கிறோம். இந்த வகையிலே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அரசாங்க வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதே போல கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் நிறைய இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை ஸ்டேடியம் எல்லாம் கட்டப்பட்டது. விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் தவறான வழியிலே சென்றுவிடக்கூடாது. போதை பொருட்களை உபயோகப்படுத்துவது, அதேபோல் மது அருந்துவது மற்ற குற்றச்செயல்கள் எல்லாம் நீக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். எனவே அதையெல்லாம் தடுக்கிற வகையிலே இன்றைக்கு விளையாட்டு போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி
இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவுப்படி ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வடகிழக்கு வடசென்னை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை அருமையாக நடத்தியிருக்கிறார். இன்னும் அடுத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் நடத்தியிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி எங்களோடு என்னுடைய சக பொறுப்பாளராக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி டாக்டர் மூவேந்தன் அவர்களுக்கும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, நாங்கள் செய்த பணிகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த மாதிரி மோசமான இடங்களை எல்லாம் மதுரையிலே கூட கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சென்ற பொதுக்குழுவுக்கு சென்று அங்கே ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அந்த பகுதியில் எல்லாமே மதுரையிலே இந்த மாதிரி திரைச்சீலைகள் வைத்து மறைக்கப்பட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அரசு வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். சார், கடந்த ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து அம்மா குடிநீர் சொல்லிட்டு அதே அது வேறுபாடு ஏடிஎம் குடிநீர் மினரல் வாட்டர் அது இதுவரைக்கும் எங்கேயும் நாங்கள் பார்த்ததாக தெரியவில்லை. அம்மா குடிநீர் என்பது ஒவ்வொரு அண்ணா தொழிற்சங்கத்தின் வாயிலாக, அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வாயிலாக அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் பஸ் ஸ்டாண்டுகள், அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு பூத் அமைத்து அது விற்பனை செய்யப்படுகிறது. 5 விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அது அந்த மாதிரி ஒரு தண்ணீர் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிகிறது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அது எப்பொழுதுமே அவர்கள் வியாபார நோக்கத்தோடு தான் பணியாற்றுவார்கள். அவர்களுடைய சில நிறுவனங்களை வைத்து தண்ணீர் பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பாட்டில்களை அவர்கள் வாங்கி மாணவர்களுக்கு லேப்டாப் டெண்டர் வந்து இப்போ அமல்படுத்தி இன்னும் அது டெண்டர் விட்டுருக்கேன்னு சொல்லி அமல்படுத்தியிருக்காங்க. கால் ஃபார் பண்ணியிருக்காங்க டெண்டரை. இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 2011 முதல் 21 வரை சுமார் 56 லட்சம் மடிக்கணினிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளத்திலே கிடக்கக்கூடிய மக்களை, ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டம். கடைசியாக 56 லட்சம் மடிக்கணினியை அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்தார். அந்த துறையின் அமைச்சர் என்ற முறையிலே கடைசி வரை கொடுத்து முடித்தோம். ஆனால் தற்பொழுது ஒரு மாணவனுக்கு கூட கொடுக்கவில்லை. ஒரு மாணவனுக்கு கூட இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே கொடுக்கவில்லை. அதை மக்களிடத்திலே இளைஞரிடத்திலும் மக்களிடத்திலையும் மாணவர்களிடத்திலும் அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்பதை ஸ்டாலின் தெரிந்து கொண்டு இப்பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆனால் இவர் 20 லட்சம் மடிக்கணினிகளை வாங்கப் போகிறார். இவர்கள் ஆட்சி இப்பொழுது 26 முடிய போகிறது. ஒரு ஆண்டுக்கு 5,50,000 மாணவர்கள் தான் எந்த வகுப்பிற்கு கொடுக்க போகிறார்கள். இப்போ நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தோம். இது மொத்தம் 5,50,000 தான் ஒரு ஆண்டுக்கு வரும். அதனால் நீங்கள் கடந்த ஆட்சியின் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே சொல், ஒரே மந்திரம் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். பொதுச் செயலாளர் என்ன செய்கிறாரோ, புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கடைசி நிலை தொண்டன் வரை பிரதிபலிப்பார். கடவுளே இல்லைங்கிறாங்க. அப்படியே அது தமிழ் கடவுள், மண்ணாங்கட்டி கடவுள், அதெல்லாம் கிடையாது. கடவுளே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் நீ ஏன் கோயிலை பற்றி ஏப்பா பேசணும்? கோயிலில் என்னன்னா நீ சாமியே கும்பிட மாட்டேங்கிற, கடவுளே இல்லைன்னு சொல்கிற. நீ எதுக்கு நீ தேவையில்லாமல் கடவுளை பற்றி பேசுகிற? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு சன் டிவி
ஆனால் அந்த டோர்னமெண்ட் எதுக்காக நடக்குன்றதை கொஞ்சம் சொல்லிடுங்க. மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் 21வது முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மட்டும் 102 டீம் என்ட்ரி. மொத்தம் ஃபஸ்ட்டு ப்ரைஸு 50,000 ரூபாய், செகண்ட் ப்ரைஸு 25,000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸு 10,000 ரூபாய். என்ட்ரி ஃபீஸ் இல்லை? என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. ஆர்கே நகர் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் ஆர்எஸ் ராஜா சார்பாக என்ட்ரி ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 50,000, செகண்ட் ப்ரைஸ் 25,000, தேர்ட் ப்ரைஸ் 10,000. டேட்னா 21 சனி நைட் மேட்ச். ஓகே. அது இது எங்கே நடக்குது? இந்த லொக்கேஷன் சொல்லிடுங்க. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதி. ஓகே. IOC. சரி.